வணக்கம். வேந்தரின் கண்ணுறவும் வேளையிரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறக்க உத்தரவிட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு. மாவோயிஸ்ட் காவல்துறை இடையே துப்பாக்கிச் சண்டை. கேரள தமிழக எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. ஏழைகளுக்காக மருத்துவ சேவையாற்ற வேண்டும். கல்லூரி நாள் விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. கோயம்பேடு அண்ணாநகர் டவர் நிலத்தடி பாதையில் சோதனை. முதலாக மெட்ரோ ரயில் என்ஜின் இயக்கப்பட்டது. காவிரியில் உரிய அளவு தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்பொழுது மழை குறைந்து மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் சம்பா சாகுபடிக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி உரிய அளவு காவிரி நீரை திறந்துவிடுமாறு கர்நாடகத்திற்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் இன்று புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உரிய அளவு தண்ணீரை கர்நாடகம் இதுவரை திறக்கவில்லை என மனுவில் குறிப்பிட்டுள்ள தமிழக அரசு பாசனத்திற்காக 45 TMC நீரை உடனே திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கேரள மாநிலம் அட்டப்பாடி அருகே மாவோயிஸ்டுகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே நடந்த கடும் துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்டுகள் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அட்டப்பாடி அருகே உள்ள ஆனவாய் காட்டுப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியில் சுட்டனர். இதனையடுத்து காவல்துறைக்கும் பதிலடி மாவோயிஸ்டுகள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தினர். இதில் மாவோயிஸ்டுகள் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமுற்ற மாவோயிஸ்டுகள் தமிழக கேரள மாநிலங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சிகிச்சை பெற வரலாம் என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆனைக்கட்டி, மாங்கரை, வாளையாறு, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதோடு அந்த பகுதியாக செல்லும் வாகனங்களில் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தில்லி காவல்துறை தவறிவிட்டதாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி மேற்கு பகுதியில் உள்ள நாங்க்லோ என்ற இடத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட மின்தடையின் பொழுது சிறுமி ஒருவர் கடத்தப்பட்டார். இன்று அதிகாலை பூங்கா ஒன்றில் மயங்கிய நிலையில் கிடந்த அந்த சிறுமி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே ஆனந்த விகார் பகுதியில் 5 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தலைநகர் தில்லியில் இதுபோன்ற 3 சம்பவங்கள் நடந்துள்ளன. அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு சென்று அவர்களின் உடல்நலன் பற்றி தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரித்தார். பின்னர் அவர்களுடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இந்த சம்பவம் வெட்கக்கேடானது என்று தெரிவித்தார். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தில்லி காவல்துறையினர் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர் பிரதமரும் துணைநிலை ஆளுநரும் என்ன செய்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்பினார். सबको मिलकर दिल्ली के अंदर ऐसा माहौल बनाना पड़ेगा जिसमें हमारी बच्चियां, हमारी मां बहनें सुरक्षित महसूस कर सकें, जो कि अभी नहीं हो रहा है। पुलिस को जो कुछ भी हो एक ऐसा माहौल बनाना पड़ेगा दिल्ली के अंदर कि सुरक्षित महसूस कर सकें सारी महिलाएं। और हम बार बार कोशिश कर रहे हैं पुलिस के साथ काम करके इसको ठीक करने के लिए, और लेकिन इसमें प्रधानमंत्री जी को पर्सनली इंटरवीन करना पड़ेगा। அதிமுகவின் 44வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி கோத்தகிரியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுகவின் 44வது ஆண்டு தொடக்க விழா இன்று தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டது. கோடநாட்டில் முகாமிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி டாரிங்டன் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் 44வது ஆண்டு விழா மலரையும் வெளியிட்ட முதல்வர் ஜெயலலிதா சிலருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்றதை அடுத்து கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. இதேபோல் அதிமுகவின் 44வது ஆண்டு விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது கட்சி அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன், அமைச்சர்கள் ப. வளர்மதி, TKM சின்னையா, கோகுல இந்திரா, சென்னை மாநகர மேயர் துரைசாமி உள்ளிட்டவர்கள் தொண்டர்களும் இனிப்புகளை வழங்கினர்.
இந்தியா தென்னாப்பிரிக்க வீரர்கள் திடலுக்குள் நுழையாமல் தடுக்கும் வகையிலான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று பட்டேல் சமூக ஒருங்கிணைப்பாளர் ஹர்திக் பட்டேல் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 3வது ஒருநாள் போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நாளை நடைபெறவுள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்தி வரும் பட்டேல் சமூக ஒருங்கிணைப்பாளர் ஹர்திக் பட்டேல் இந்தியா தென்னாப்பிரிக்க வீரர்கள் போட்டியில் பங்கேற்க முடியாதபடி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். தனது திட்டத்தை மாற்றிக்கொண்ட ஹர்திக் பட்டேல் வீரர்கள் கிரிக்கெட் திடலுக்குள் நுழைய விடாமல் தடுக்கும் வகையில் போராட்டம் நடத்தப்போவதாக தற்பொழுது அறிவித்துள்ளார். இதனையடுத்து கிரிக்கெட் திடலை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. क्रिकेट मैच में तो जो विरोध प्रदर्शन है वो जारी रहेगा और मजबूताई से सब लोग जा रहे हैं. कम से कम 20-25 हज़ार लोग मैच में जाएंगे. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணத்தில் கிராமப்புறங்களில் சேவையாற்ற மருத்துவ மாணவர்கள் முன்வர வேண்டும் என எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்தார். சென்னை ராமாபுரம் வளாகத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் கல்லூரி நாள் விழாவை குத்துவிளக்கு ஏற்றி டாக்டர் பாரிவேந்தர் தொடங்கி வைத்தார். பின்னர் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் அவர் வழங்கினார். விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 66,000 மாணவர்கள் பயில்வதாகவும் இவர்களில் 6,000 மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இதேபோல் பல் மருத்துவ மாணவர்களும் சேவையாற்ற முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். Being a servicing person, you should really go to villages, help the poor who are not affordable. But I say this doesn't mean you have to do everything free. It's a nominal cost. Because this university is so much in service. Out of 66,000 students of this institution, university, nearly 6,000 students are studying freely. That means that's a part of our service. So it's not that university alone do this service, it's also applicable to you. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பதக்கங்களை வழங்கிய பல்கலைக்கழக மானியக்குழு துணைத் தலைவர் டாக்டர் ஹெச் தேவராஜ் கடமை உணர்வும் பொறுப்பு மட்டுமே மாணவர்களுக்கு பெருமை தேடித்தரும் என்று குறிப்பிட்டார். I think we have given lot of awards, lot of this, what is that, medals and all those things. It's not glory. Please understand this. It's not glory. It is the responsibility. So you should understand your responsibility now. You may get a degree, but you should give the value. If you don't give the value, that's going to be a mere paper. தேவராஜ், இந்திய பல் மருத்துவக் கழக உறுப்பினர் டாக்டர் நாகலட்சுமி சௌத்ரி ஆகியோருக்கு நினைவு பரிசுகளை டாக்டர் பாரிவேந்தர் வழங்கினார். விழாவில் ஓய்வு பெற்ற IAS அலுவலர் TS ஸ்ரீதர், SRM பல்கலைக்கழக பதிவாளர் N சேதுராமன், SRM குழும ராமாவரம் திருச்சி வளாக சேர்மன் R சிவகுமார், பல் மருத்துவக் கல்லூரி தலைவர் K ரவி உள்பட பேராசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். சென்னை கோயம்பேடு அண்ணா நகர் டவர் இடையிலான துளைக்கப்பட்ட நிலத்தடி பாதையில் இன்று முதன்முறையாக மெட்ரோ ரயில் என்ஜினின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னையில் 20,000 கோடி செலவில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஜூன் மாத இறுதியில் ஆலந்தூர் கோயம்பேடு இடையில் மெட்ரோ ரயில் சேவை தொடக்கப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோயம்பேடு அண்ணா நகர் டவர் நிலையம் இடையிலான 2 கிலோமீட்டர் தொலைவு நிலத்தடி பாதையில் முதன்முதலாக இன்று சோதனை ஓட்டமாக மெட்ரோ ரயில் என்ஜின் இயக்கி பார்க்கப்பட்டது. இந்த தடத்தில் நிலத்தடியில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் 4 முறை மெட்ரோ ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. மின்வசதி உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த வழித்தடம் பயன்பாட்டிற்கு வரும் என்று மெட்ரோ ரயில் அலுவலர்கள் தெரிவித்தனர். 20,000 கோடி செலவில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஜூன் மாதம் இறுதியில் ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு இடையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இந்நிலையில் சின்னமலை ஓட்டிய இடையிலான உயர்நிலைப் பாதையில் சோதனை ஓட்டம் நேற்று தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு அண்ணாநகர் டவர் ஸ்டேஷன் வரையிலான சுரங்கப்பாதையில் முதல் முறையாக இன்று சோதனை ஓட்டம் தொடங்கியது. இந்த சோதனை ஓட்டத்தின் மூலம் தண்டவாளம் மற்றும் மின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். வேந்தர் செய்திகளுக்காக ஆர் முருகேசன். இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளின் கூட்டு கடற்பயிற்சி இன்று சென்னை அருகே நடைபெற்றது.
கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய மலபார் கூட்டு கடற்படை பயிற்சியின் முதல் 2 நாட்கள் சென்னை துறைமுகத்திலேயே வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இன்று சென்னைக்கு 150 கடல் மைல் தொலைவில் நடுக்கடலில் போர் பயிற்சி நடைபெற்றது. இன்று கடலின் மேற்பரப்பில் போர் நடத்துவது மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவது தொடர்பான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் தியோடர் ரூஸ்வெல்ட் போர்க்கப்பலின் கமாண்டர் கிரெக் லாஃப்டர் தெரிவித்தார். This is a very complex maritime operation between the United States Navy, the Indian Navy, and the Japanese Navy. We have a great opportunity for 3 outstanding navies to operate together. Border and seizure operations, air defense exercises, and of course some anti-submarine operations as well. So we typically operate in the CENTCOM or the EUCOM area of operations. So to have the opportunity to operate here in Southeast Asia is unique for us. சென்னையில் நாளை தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் 3000 பேர் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடுகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் காவிரியில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து பங்கேற்றார். வள்ளம்புதூர் அரசு மருத்துவக் கல்லூரி, ராமநாதன் பேருந்து நிலையம், சிவகங்கை பூங்கா, திருக்கானுக்குர்பட்டி உள்பட பல்வேறு பகுதிகளில் ஐஜிகே கொடியை அவர் ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தண்ணீர் இல்லாமல் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு கிடைத்த நீதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்ட ரவி பச்சமுத்து, இதை முழுமையாக நிறைவேற்ற தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தஞ்சை பூமி 3 போகம் விளைந்த பூமி இன்று ஒரு போகத்துக்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் கடைமடை பகுதிகளில் பல இடங்களில் தண்ணி வரவில்லை என்பதை கேட்கும்போது கண்ணில் இரத்தம் வடிகின்ற அளவிற்கு மக்களின் குறைகளை கேட்கும்படி இருக்கிறது. காவிரி ஆணையத்தின்படி 192 அடி டிஎம்சி தண்ணீர் நமக்கு தர வேண்டும். அந்த தண்ணீரையும் இன்னும் தரவில்லை. இதுபோன்று பல பிரச்சனைகள் இந்த மாவட்டங்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் இந்த அரசு அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி நாம் பிரதமரை சந்தித்தாலும் பரவாயில்லை என்று ஏற்பாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த ரவி பச்சமுத்து, தமிழகத்தில் தொழில் கட்டமைப்பு மற்றும் மின்சார கட்டண உயர்வு காரணத்தால் பெரிய நிறுவனங்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்வதாகவும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்சார கட்டண உயர்வும் இங்கு தமிழகத்தில் யார் ஒருவரும் வந்து தொழில் செய்ய முடியாத அளவிற்கு நலிந்து விட்டது. பல தொழில்கள் தமிழகத்தை விட்டு மற்ற மாநிலங்களுக்கு பொதுவாக சொல்லப்போனால் குஜராத், கர்நாடகா, ஆந்திரா பல மாநிலங்களுக்கு சென்று விட்டது. முன்னதாக காலையில் பட்டுக்கோட்டையில் இந்திய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் ஐஜேகே மற்றும் எஸ்ஆர் மருத்துவமனை இணைந்து நடத்திய பிரம்மாண்டமான இலவச பொது மருத்துவ முகாமை கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கல்வி மற்றும் சுகாதாரம் உள்பட பல்வேறு துறைகளில் தமிழகம் வளர்ச்சி பெற இந்திய ஜனநாயக கட்சி பல்வேறு திட்டங்களை வைத்திருப்பதாகவும் இவற்றை நிறைவேற்ற மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மதுவிலக்கிற்காக ஐஜேகே 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குரல் கொடுத்ததாகவும் கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். இந்த மருத்துவ முகாமில் நீரிழிவு நோய், சிறுநீரக கோளாறு உள்பட பல்வேறு நோய்களுக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது. மேலும் இந்த மருத்துவ முகாமிற்காக சென்னை எஸ்ஆர் மருத்துவமனையில் இருந்து 21 மருத்துவர்கள் அடங்கிய 53 பேர் கொண்ட குழு தலைமையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் ஐஜேகே தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் ராஜேஷ் மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் எஸ் சிமியோன் சேவியர் ராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க பல கட்சிகள் முயன்று வருவதாக தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் காங்கிரஸ் கட்சியின் மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் தமிழகத்தில் இழந்த செல்வாக்கை காங்கிரஸ் மீண்டும் பெறும் என்றார். தமிழகத்தில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவோம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வியை காங்கிரஸ் கொண்டு வரும். அது மட்டுமல்ல, பூரண மதுவிலக்கை நாங்கள் அமுல்படுத்துவோம். விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் வெளியிட்ட அறிவிப்பை எதிர்த்து வரும் 23ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று அகில இந்திய தொழிலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் மாநில தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MLA-வுமான லாசர், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு விடப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா கடந்த மாதம் 28ஆம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்ததாக கூறினார். இதனால் விவசாய தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏறத்தாழ காவேரி டெல்டா பகுதியில் இன்னைக்கு அந்த பெண் தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் முழுவதையும் அதை ரத்து செய்கிற, அதை இல்லாமல் செய்கிற விதத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய அந்த அறிவிப்புகள் என்பது அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ வர்ற 23ஆம் தேதி அதனால தான் மாயவரத்திலையும் திருவாரூர்லையும் நாகப்பட்டினத்திலையும் இதை எதிர்த்து வலுவான போராட்டங்கள் நடத்த முடிவு பண்ணியிருக்கிறோம். DSP விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை CBIக்கு மாற்ற வலியுறுத்தி வரும் நவம்பர் 25ஆம் தேதி தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் கோண்டூரில் உள்ள விஷ்ணுபிரியாவின் வீட்டிற்கு சென்ற ராம்தாஸ் அத்வாலே விஷ்ணுபிரியாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் விஷ்ணுபிரியா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாக கூறினார். Government of Tamil Nadu, the Honorable Chief Minister Jayalalitha ji should give this inquiry to the CBI, to the Government of India. And those people who are the culprits, they should be punished. And the Republican Party has also arranged one agitation in Delhi in Jantar Mantar in Parliament on 25th November, because the Parliament session will start from 23 or 24th November. The winter session will be start. And I will raise this issue in the Rajya Sabha also. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் அஞ்சல் வாக்கு முறையில் 783 பேர் வாக்களித்திருப்பதாக தேர்தல் நடத்தும் குழுவின் துணை தேர்தல் அலுவலர் JJ மோகன் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று அஞ்சல் வாக்குகள் பெறப்பட்டன. சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க தேர்தலுக்கான அலுவலகத்தில் துணை தேர்தல் அலுவலர் JJ மோகன் மாலை 5 மணி வரை அஞ்சல் வாக்குகளை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 783 பேர் அஞ்சல் மூலமாக வாக்களித்திருப்பதாக அறிவித்தார். இந்த வாக்குகள் தேர்தல் நடக்கும் வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கையின் பொழுது மொத்தமாக எண்ணப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதுவரை டோட்டல் பேலன்ஸ் அப் டு 5 o'clock 783 ரிட்டன் லெட்டர் ஆஃப் ரிட்டன் இன்றைக்கு வரை 5 மணி வரை 43. நாளை காலை 7 மணிக்கு தேர்தல் நடைபெறும். மாலை 5 மணி வரை தேர்தல் சென்னை பாஸ் செகண்டரி ஸ்கூலில் நடைபெறும். கவுண்டிங் நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச வர உடனே இம்மீடியட் ஆஃப்டர் தி எலெக்ஷன். சென்னை கோபாலபுரத்தில் தேர்தல் நடக்கவுள்ள CSI புனித எஃபா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் துணை தேர்தல் அலுவலர் JJ மோகன் தலைமையில் அஞ்சல் ஓட்டுகள் பத்திரமாக அறையினுள் பூட்டி வைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டது. இதனையடுத்து வாக்குச்சாவடிகளில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார். பொறியியல் பட்டதாரி மாணவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான யுவராஜிடம் மேலும் 2 நாட்களில் காவலில் விசாரிக்க நாமக்கல் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த யுவராஜ் கடந்த வாரம் நாமக்கல்லில் CBCID காவல்துறையிடம் சரணடைந்தார். அவரை நீதிமன்றத்தில் நிறுத்திய CBCID காவல்துறையினர் 5 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் மற்றும் கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டு கிடந்த ரயில் தண்டவாள பகுதிக்கு யுவராஜை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இன்று பிற்பகல் 2 மணியுடன் காவல் முடிவடைந்ததால் யுவராஜை நாமக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் 5 நாட்கள் காவலில் விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கோரினர். ஆனால் 2 நாட்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார்.
கோயம்புத்தூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 2016 சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாவட்டம் தோறும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு கட்சியின் மாநில முதன்மைச் செயலர் SS வெங்கடேசன் தலைமை தாங்கினார். இதில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசு முறையான பயிற்சி அளிக்க நடவடிக்கை மேற்கொண்டால் தேசிய அளவில் சாதனை படைப்போம் என்று மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஈரோட்டில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. மனநலம் குன்றியோர், உடல் ஊனமுற்றோர், வாய் பேசாத மற்றும் காது கேளாதோர் என்ற பிரிவுகளின் கீழ் ஓட்டம், இறகுப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இதுபோன்ற போட்டிகளை தொடர்ந்து நடத்தி தங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று மாற்றுத்திறனாளி வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. ஆனால் நாங்கள் எல்லாம் வெளியே விளாண்டுட்டு இருக்கோம். ஆனால் எங்களை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இந்த முறை கவர்மெண்ட் மூலமாக இங்கே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விளாண்டோம் அப்படின்னா நாங்கள் ஸ்டேட் லெவலில் கிடைக்கிறதுக்கும் எங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட் லெவலில் போய் நம்ம திறமைகள் நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்ம மாற்றுத்திறன் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க திறமையில வெளிக்கொறனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதான் ஜெயிச்சதுமே நம்மளுக்கு ஒரு எஜுகேஷன் பேசிக்கில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு சர்டிஃபிகேட் மூலிமா ஒரு காலேஜில் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நடைபெறுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவம் விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. பல்வேறு வாகனத்தில் ஏழுமலையான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நாளை நடைபெறவுள்ளது. மற்ற வாகனங்களில் வலம் வந்தாலும் தனது சொந்த வாகனமான கருட வாகனத்தில் அன்று மட்டும் வீதி உலா வருவார். அந்த கருட சேவையை காண ஏராளமான பக்தர்கள் திருமலையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி இறுதிப் போட்டியில் டிசோங்கா, ஜோகோவிச். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். போர் மற்றும் வறுமை காரணமாக அகதிகளாக பல்வேறு நாட்டிலிருந்து வெளியேறியவர்கள் ஹங்கேரி நாட்டை கடந்து சென்ற நிலையில் அந்த நாட்டு எல்லை மூடப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவைச் சேர்ந்த அகதிகள் சிரியன் உள்நாட்டு போரின் காரணமாக அங்கிருந்து வெளியேறிய ஆயிரக்கணக்கான அகதிகள் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி பயணம் மேற்கொள்கின்றனர். ஹங்கேரி நாட்டின் வழியாக அகதிகள் புலம்பெயர்வதை தடுக்கும் வகையில் அந்த நாட்டு அரசு குரோஷிய எல்லைப் பகுதியில் உள்ள தனது நாட்டு எல்லையை மூடியுள்ளது. கடைசி அகதிகள் குழு ஸ்லோவேனியா நாட்டை நோக்கி ஹங்கேரியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் எல்லைப்பகுதி மூடப்பட்டது. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் செர்பியாவின் ஜோகோவிச்சும் பிரான்ஸ் வீரர் டிசோங்காவும் மோதவுள்ளனர். இன்று நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் தரவரிசை பட்டியலில் 16வது இடத்தில் உள்ள டிசோங்காவும் 8வது இடத்தில் உள்ள ரஃபேல் நடாலும் மோதவுள்ளனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் முதல் செட்டை 6-4 என்ற செட்டில் டிசோங்கா கைப்பற்றினார். இரண்டாவது செட்டை 6-0 என்ற கணக்கில் ரஃபேல் நடால் கைப்பற்றினார். இதனையடுத்து நடைபெற்ற மூன்றாவது செட் ஆட்டத்தில் 7-5 என்ற கணக்கில் நடாலை வீழ்த்திய டிசோங்கா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இதேபோல் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் முதல்நிலை வீரரான ஜோகோவிச்சும் பிரிட்டனின் ஆண்டி முர்ரேவும் மோதினர். இதில் 6-1, 6-3 என்ற நேர் செட்டில் ஆண்டி முர்ரேவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறக்க உத்தரவிட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு. மாவோயிஸ்ட் காவல்துறையிடையே துப்பாக்கிச் சண்டை. கேரள தமிழக எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. ஏழைகளுக்காக மருத்துவ சேவையாற்ற வேண்டும். கல்லூரி நாள் விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. கோயம்பேடு அண்ணா நகர் டவர் நிலத்தடி பாதையில் சோதனை. முதலாக மெட்ரோ ரயில் என்ஜின் இயக்கப்பட்டது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.